வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இலங்கையில் தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு தூக்கு தண்டனை ரத்து என்று பல்வேறு பரபரப்புகள் கிளம்பிக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் இலங்கையுடைய வடக்கு மாகாண முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் சென்னை வந்து தன்னுடைய பேட்டியில் பரபரப்பான பல புதிய கருத்துக்களை வெளியிட்டார். இவை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்று நம்முடைய விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்தைச் சேர்ந்த திரு சீமானிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், திரு சீமானிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இலங்கையுடைய வடக்கு மாகாண முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் வந்து சென்னைக்கு ஒரு 4 நாள் பயணமாக வந்திருந்தார். அவருடைய பேச்சு, அவருடைய சொற்பொழிவு, அவருடைய பேட்டி இதெல்லாம் நீங்க அவதானிச்சிருப்பீங்க. அதுல இருந்து உங்களுக்கு உடன்பாடான விஷயங்கள் என்ன, முரண்பாடான விஷயங்கள் என்ன? இல்ல, ஒரு விஷயத்துல, ஒரு செய்தியில, ஒரு கருத்துல நாம அவர் ஐயாவோட உடன்படுறோம். அதாவது இலங்கை அரசு எங்களுக்கு எந்த தீர்வையும் தரல, எமது மக்களை இன்னும் ராணுவ துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்குது, அங்க எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இது சொல்றாரு இல்லையா, இந்த கருத்துக்கள்ல நாம அவரோட ஒத்து போறோம். மற்ற எல்லாமே ஐயா சொல்றது ரொம்ப முரண்பாடா இருக்குது. இங்க இருக்கிறவங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது, அப்படி பேசுறது எங்களுக்கு நெருக்கடியை தருது, இதெல்லாம் நமக்கு ஏற்புடையதா இல்லை. ஏன் உங்களுக்கு ஏற்புடையதா இல்ல? நம்ம இயல்பா நம்ம பார்க்க முடியும். என்னதான் நம்ம தொப்புள் குடிவர்களுக்கு நாம இங்க இருந்து குரல் கொடுத்தாலும் கூட களத்தில் இருந்து பாதிக்கப்படுபவர்களோ அல்லது ஆதாயம் அடைபவர்களோ அங்க இருக்கக்கூடிய நமது உறவுகள் தான். அப்ப அங்க இருக்கக்கூடிய சொல்றதுக்கான ஒரு வலு, ஒரு பலம் அதிகம் இல்லையா? இல்ல, இது தம்பி, இது ரொம்ப தெளிவா என்னுடைய நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் இது விளங்கிக் கொள்ளணும். முதல்ல ஐயா விக்னேஸ்வரன் யாரு? அவர் இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு? இந்த கேள்விக்கு நம்ம தெளிவா முதல்ல பதில் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ல முயற்சி பண்றேன். காலமா நடந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பால முன்னிறுத்தப்பட்ட ஒரு முதல்வர் வேட்பாளர். இப்ப இத்தனை ஆண்டு காலமா இந்த போராட்டம் நடக்குது. அவர் சொல்ற மாதிரி நீங்க பேசுறதால எங்களுக்கு ஒரு நெருக்கடி வருதுங்கிறாரு. அந்த நெருக்கடியில பிறந்ததான் இந்த போராட்டமே. நீண்ட காலமா ஒரு 60 ஆண்டுகளா அந்த நிலத்துல போராட்டம் நடக்குது. இதுல எங்கேயாவது ஐயா விக்னேஸ்வரன் இந்த அரசியல் வழியில போராட்டம் நடக்கும் போதும் சரி, ஆயுதமேந்திய அந்த மண்ணின் விடுதலைக்காக, உரிமைக்காக போராட்டம் நடந்த போதும் சரி, இறுதியாக ஒரு மிக கொடுமையான ஒரு இன அழிப்பு போரை சிங்கள இனவெறி அரசும் அந்த ராணுவமும் நமது மக்கள் மீது திணித்த போது, கொன்று குவித்த போது, எங்கேயாவது ஒரு கண்டிச்சு ஒரு குரல் எழுப்பி ஒரு எதையாவது ஒரு பேச்சு எதை நீங்க யாராவது படிச்சதுண்டா, பார்த்ததுண்டா? இவர் நீதிமன்ற வளாகமும் ஒரு கோயில் வளாகமும் தான் ஐயாவுக்கு தெரியும். அதிகமா நீங்க ஒரு யதார்த்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதிகமா அந்த மண்ணின் உரிமைக்கு போராடிய போராளிகளுக்கு அதிகமா தண்டனை கொடுத்து, அதிக பேருக்கு தண்டனை கொடுத்து சிறையில் தள்ளியதே ஐயா தான். இல்ல, உங்களுக்கு அவர் நீதியரசா இருந்ததுனால அவர் முன்னாடி வளரக்கூடிய வழக்குகள்ல நிறைய விஷயங்களை தீர்ப்பு சொல்லிருக்க முடியும். அது வழக்குகள் சார்ந்த விஷயமா இருக்கும். நீங்க சொல்ற நிச்சயமா ஏற்றுக்கிறோம். நம்ம எந்த ஒரு போராட்டத்திலையும் கலந்துகிட்டதுல அப்படி தகவல் எதுவும் இல்ல. போராட்டம் இறுதிக்கட்ட போர் நடந்த போதே, இறுதிக்கட்ட போர் நடந்த போதே புலிகள் தரப்பிலோ இலங்கை தரப்பிலோ போகாமல் நாங்கள் தஞ்சம் புகுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோ ஃபயர் ஜோனுக்கு போனவங்க மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்ப நோ ஃபயர் ஜோனுக்கு எல்லாம் போனவங்களை அப்புறம் நீங்க துரோகிகள் சொல்ல போறீங்களா? அவர்கள் எல்லாம் போர்க்களத்தை விட்டு ஓடி போனவங்க சொல்ல போறீங்களா? அப்படி கிடையாது. நீங்க மக்கள் அந்த களத்துல நின்று துன்பப்பட்ட மக்களுக்கு இவர் அந்த களத்திலே இல்ல, அந்த உணர்விலே இல்ல. நாங்க கத்துனதோ கதர்னதோ ரத்தம் சிந்தனதோ எதுவுமே சம்பந்தம் இல்ல. நீங்க விக்னேஸ்வரனை மக்கள் முதலமைச்சராகல, யாரை நிறுத்திருந்தாலும் முதலமைச்சராகி இருப்பாங்க. இந்த உண்மையை நீங்க தெரிந்து கொள்ளணும். இந்த வெற்றி என்பது விக்னேஸ்வரனுக்கான வெற்றி இல்ல. அந்த மண்ணில் நீங்க அடிமையாக வாழ்வதற்கு, சிங்கள பேரினவாத ஆட்சி அதிகாரத்தின் கீழே அடிமையாக நாங்க வாழ தயாரா இல்ல. குறிப்பாக ராஜபக்சேங்கிற அவருடைய அதிபர் ஆட்சியின் கீழே நாங்கள் அடிமையாக வாழ தயாரா இல்லை என்பதை உலகத்திற்கு உணர்த்த இந்திய பெருநாடும் இந்த இலங்கையும் சொல்லி இருக்குது. மக்களுக்கு எல்லா வசதியும் நாங்க செஞ்சு கொடுத்துட்டோம், சாலை போட்டு கொடுத்துட்டோம், வீடு கட்டி கொடுத்துட்டோம், மருத்துவமனைகள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொல்லுது. அதெல்லாம் எங்களுக்கு இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் இந்த தேர்தல் வெற்றி. உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா சொல்லுது, செஞ்சு முடிச்சுட்டு தம்பி என்னை சொல்ல விடுங்க. அது எப்ப முடிக்கும்? நாங்கெல்லாம் மொத்தமா செத்த பிறகுதான் முடிக்கும். இப்போ இந்த இதை செய்திருந்தா ராஜபக்சே கட்சிக்கு தான் வாக்கு செலுத்திருப்பாங்க மக்கள். அப்ப நீங்க துப்பாக்கி முனையில நிறுத்தி உயிருக்கு பயங்காட்டி அச்சுறுத்தி நீங்க வாக்கு செலுத்தப்பட்ட நிலையிலும் கூட எமது மக்கள் உலகத்திற்கு சொல்றது, இந்த சர்வதேச சமூகங்களுக்கும் இந்திய பெருநாட்டிற்கும் இலங்கை அரசுக்கும் சொன்னது, இந்த அடிமை வாழ்வை இந்த சிங்கள பேரினவாத ஆட்சி அதிகாரத்தின் கீழே நாங்க வாழ தயாரா இல்ல என்பதை காட்டத்தான் இந்த தேர்தலுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அது விக்னேஸ்வரனுக்கான வெற்றி. நீங்க சொல்றது ரொம்ப நியாயமான வாதம், ரொம்ப நியாயமான வாதம். இது விக்னேஸ்வரனுக்கான வாக்கு இல்ல. ஆனால் அங்கு போட்டியிட்ட
திரு சம்பந்தமோ, திரு பிரேமச்சந்திரனோ, திரு சுரேந்திரனோ, திரு செல்வம் அடைக்கல்நாதனோ, இன்னும் மற்றும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த எம்பிக்களோ, எம்எல்ஏக்களோ, மற்ற அனைவருமே எல்லோருமே எங்கிருந்தோ திடீரென வந்து முளைத்தவர்களா? அவர்களெல்லாம் மண்ணின் மைந்தர்களா இருக்கு இல்லையா? மக்களுடைய பிரதிநிதிகளா இருக்கவில்லையா? அவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பால் முன்னிறுத்தப்பட்டவர் தானே விக்னேஸ்வரன். அதான் நீங்க அதுக்கு எப்படி காரணம்னா, இந்திய தூதரகத்துக்குள்ள போயிட்டு வர்ற வரைக்கும் விக்னேஸ்வரன் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களிக்க போறதில்லை நமக்குன்னு. உடனே அவங்களுக்கு வேண்டிய, அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் அங்க நிறுத்திருக்காங்க. இதுதான் யதார்த்த உண்மை. நீங்கள் சந்தேகிப்பதும் குற்றம் சாட்டுவதும் திரு விக்னேஸ்வரன் மீது மட்டும்தானா? ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது உங்களுடைய சந்தேகத்தை வைக்க போறீங்களா? இல்ல, நீங்க எல்லாருமே இவங்க வந்து இலங்கை மக்களுக்கான, அங்க வாழ்ற மக்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவங்க இந்திய இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களாக தான் இருக்கிறாங்க. நீங்க நுட்பமா இந்த செய்தியை நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும். இந்த எங்களுக்கு நெருக்கடியா இருக்குது அப்படிங்கறத இது ஐயா விக்னேஸ்வரனுக்கு நெருக்கடியா இருக்குங்கிறாரா, இல்ல அங்க வாழ்ற எமது மக்களுக்கு நெருக்கடியா இருக்குதுன்னு சொல்றாரா? எமது மக்களுக்கு நெருக்கடியா இருக்குன்னா தினந்தோறும் எங்களோட அலைபேசியில் அழைச்சு நீங்க பேசுவது, நீங்க போராடுவது, எமக்காக குரல் எடுப்பது எங்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலுமாக இருக்குது. இதை தொடர்ச்சியா நீங்க செய்ய வேணும்னு மக்கள் தினம் பேசுறதுக்கு என்ன பதில் இருக்குது? வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களுமே கூட இந்திய இலங்கைக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்றீங்க நீங்க. அவங்க அத்தனை பேரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள். அவர் அத்தனை பேரும் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூட புலிகளால் முன்னிறுத்தப்பட்ட ஒரு அமைப்பு என்றதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? இல்ல, அதை நம்ம மறக்கல, அது மறந்து விடல. அவங்க செயல்பாடுகளே எப்படி இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு வர்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கிற நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து பல தீர்மானங்களே இப்ப போட்டிருக்கிறாங்க. அவங்களை சந்திச்சுட்டு போய் தான் நீங்க வந்து பிரதமரை சந்திச்சிருக்கணும். நேர பிரதமரை சந்திச்சுட்டு பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் வந்து அந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி நீங்க பேசிட்டு போனா, நீண்ட காலமா இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அர்ப்பணிச்சு இந்த மக்களின் உரிமைக்காக, விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்க எல்லாரும் பைத்தியக்காரமா இருக்குதா இல்லையா? பேசும்போதே உங்களுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு. இலங்கையை பிரித்து கேட்க முடியாது, இலங்கையை அந்த இரண்டாக பிரிக்க சொல்லவே முடியாது. இந்த வார்த்தையே தேவையில்லையே. அங்க ஒரு நிலப்பரப்பை முழுக்க ராணுவம் ஆக்கிரமிச்சு திரும்ப பெறணும். எமது வாழ்விடங்களை பறித்து சிங்கள குடியேற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்தணும். உங்களுடைய கவலை மக்களின் அத்தியாவசிய தேவை. திரு சீமான், உங்களுடைய கவலை அவர்கள் வந்து இலங்கையுடைய எம்பிக்கள் இங்கு வந்து உங்களை போன்ற இலங்கை தமிழர்களுக்காக போராடக்கூடிய குழுக்களை பார்க்காது மற்றும் தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா பார்க்காதான் உங்களுடைய பிரச்சனை போல தெரியுது. அவர்களுடைய கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு அவங்க என்ன செய்யறது கிடையாது. தம்பி, அது நீங்க அப்படி நினைக்கிறீங்க. எங்களை அவர் பார்க்கவே வேணாம், நாங்க பார்க்க விரும்பல. எங்களை எதுக்கு பார்க்கணும்? ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. நீங்க வந்துட்டு நீங்க பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலிருந்து பேசிட்டு போயிட்டீங்கன்னா அப்ப அது யாருக்கான, நீங்க யாருக்காக பேசுறீங்க? அப்ப அவங்க பாரதிய ஜனதா தான் இதை இனிமே முன்னெடுக்குது, பாரதிய ஜனதா தான் அதை செய்யுது, அப்படித்தானே நீங்க காட்ட வரும். அப்படித்தானே இது வரும். இப்ப அரசியல் ஆதாயம் தனிக்கதை நிச்சயமா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நிச்சயமா இலங்கையோட நிலைமை என்னை விட அதிகமா தெரியும். திரு வைகோவிடமோ, திரு சீமானுடனோ, திரு பழநெடுமாறனோடோ, திரு திருமாவளவனுடனோ, இவங்களோட இது போன்ற தலைவருடன் அங்க இருக்கக்கூடிய தமிழ் எம்பிக்களோ எம்எல்ஏ பேசினா அவர்கள் மீது மிக அழுத்தமான சந்தேகத்துக்கான பார்வை படுமா படாதா? நீங்க சொல்லுங்க. அது படும். அப்ப நீங்க என்ன, அப்ப எப்படி வருது? நீங்க இந்த நெருக்கடினா தனிப்பட்ட தங்களுக்கு வருகிற நெருக்கடிக்காகவே நீங்க நிலைப்பாடை மாற்றிக்கொள்றது மாதிரி இருக்குது. இப்ப நீங்க நெருக்கடி எங்களுக்கு வருதுன்னா நான் சந்திக்காத நெருக்கடியா? கனடாவுக்குள்ள இனி கைது செஞ்சு நீ புலி வெளியில போங்கிறாங்க. அமெரிக்கால அங்க வானூர்தி நிலையத்திலே கைது செஞ்சு நீ புலி வெளியில போன்றாங்க. அப்ப நீங்க விக்னேஸ்வரன் இந்தியாவுக்குள்ள விடுறாங்களே, என்ன இலங்கைக்குள்ள விடுவாங்களா? யார் அதிக நெருக்கடி சந்திக்கிறது? நீங்க இங்கிருந்து ஆதரவு குரல் கொடுப்பதும் அங்கு அவர்களிருந்து அங்கிருந்து அவருடைய வேதனை முதல்ல ஒரு செய்தியை நீங்க உள்வாங்கிக்கிறீங்க எல்லாரும். ஈழ விடுதலை அந்த நிலத்தில் இருக்கிற மக்களுக்கான விடுதலையே அல்ல. ஈழ விடுதலை உலகம் முழுமைக்கும் பரவி இருக்கிற தமிழ் தேசிய மக்களுக்கான தாயக விடுதலை. முதல்ல ஈழ விடுதலை ஏன் விடுதலை? அது என் இனத்தின் விடுதலை. அங்க அடிபடுறவன் தமிழன் சாகுறானாவது எனக்கு தன்மான பிரச்சனை. இசைப்பிரியாவை கொலை செஞ்சு போட்டது, மானமங்கப்படுத்தினது, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செஞ்சதுங்கிறது எனக்கு அவமானம். என் தங்கச்சியை சிங்களம் கெடுத்து கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டானேன்னு. அப்ப நீங்க அங்க ஆயிரக்கணக்கான எமது அக்கா தங்கச்சியை கற்பழிச்சு பாலியல் வல்லோருக்கு ஆளாக்கி படுகொலை செஞ்சது ஒவ்வொரு தமிழ் மகனுக்குமான அவமானம். அப்ப நீங்க சீமானுக்கோ பாண்டேக்கு மட்டுமே சகோதரி கிடையாது, விக்னேஸ்வரனுக்கும் சம்பந்தத்துக்கும் ஸ்ரீதரனுக்கும் பிரேமச்சந்திரனுக்கும் சுரேந்திரனுக்கும் கிடையாதா? அவர்களுக்கு இல்லாத என்ன தம்பி? அப்படி நீங்க பேசுறதே தவறு. நீங்க இவ்வளவு காலமா நீங்க என்ன பண்ணீங்க?
ஈழ விடுதலை போராட்டம் அன்னைக்கு வந்து எங்க பாருங்க, ஈழம்ங்கிற பிரச்சனையே தலைவர் பிரபாகரன் அந்த இதை முதல்ல கேட்கல. நீண்ட காலமா ஒரு அரசியல் தங்க நியாயமான உரிமைக்காக அரசியல் போராட்டம், அறவழி போராட்டம் ஜனநாயக முறையில தந்தை செல்வாயங்கிற பெருமகனால எடுக்கப்படுது. அன்னைக்கு இந்த நிலத்துல, இதே நிலத்துல வந்து ஆதரவு கேட்டாங்க. அந்த இடத்துல இந்த மண்ணில் வந்து ஆதரவு கேட்ட போது பல்வேறு அரசியல் கட்சிகள் மறுத்துட்டது. அன்னைக்கு நான் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கிற மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா சீபா ஆதித்தனார் மட்டும்தான் அந்த ஐயா தந்தை செல்வாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. கேட்டு பெறப்பட்ட ஆதரவு, இந்த நிலத்தின் ஆதரவு. அதற்கு பிறகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த ஆயுதமேந்திய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிற போது இந்த மண்ணில் இருந்த அரசியல் கட்சிகள், இன்னைக்கு திராவிட இயக்கங்கள், எண்ணற்ற பெரிய இயக்கங்கள்லாம் வந்து அந்த இயக்கம், அந்த போராட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து அதுக்கு ஆதரவா நின்று இருக்குது. அன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டியதானே, நீங்க யாரு எங்களுக்கு ஆதரவு தர வேண்டியதில்ல, நீங்க பேச வேண்டியதில்ல. முத்துக்குமார் தீக்குளிச்சது பைத்தியக்காரத்தனமா? அப்துல் ரவுப்புங்கிற ஒரு தம்பி தீக்குளிச்சதானே, அது அர்த்தமற்ற செயல். எத்தனை பேர் தீக்குளிச்சா இந்த போராட்டம் ஆதரவு இல்ல? அவங்க வந்து அவங்க விக்னேஸ்வரன் அவர்கள் நமக்கு அளித்த பேட்டியிலே ரொம்ப தெளிவா சொல்றாங்க, உங்களுடைய ஆதரவு குரல் வேண்டாம் என்பது அல்ல, நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் கொடுக்கக்கூடிய குரலினால் தான் உங்களுடைய மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது, அதனால் எங்களுக்கு 2 நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர்கள் சொல்வது தமிழ் ஈழம் என்ற கோரிக்கையை இன்னமும் முன்னிறுத்திக் கொண்டால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை மறந்துட முடியுமா? பிரபாகரன் இருந்த போதோ தந்தை செல்வா இருந்த போதோ இந்த நிலைமை இன்றைய தேதி தமிழ் ஈழம்ங்கிற கோரிக்கையை இப்போது கைவிடு, எப்போது எடுப்பீங்க? இவ்வளவு காலம் தமிழ் ஈழத்தை கேட்டு இவ்வளவு காலம் போராடியவன் எல்லாம் பைத்தியக்காரன். 50,000 60,000 பேர் செத்துருக்கானே, அந்த மண்ணின் விடுதலைக்கு வீரச்சாவை தள்ளியிருக்கானே, அவன் எல்லாம் பைத்தியக்காரன். இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் சாவு கொடுத்த எல்லாரும், அவங்க எல்லாம் உயிர் தியாகம் செஞ்சவங்கலாம் பைத்தியக்காரன். அப்படித்தானே வருது. அப்போ நீங்க அதை விட்டுருங்க, இப்ப வேற பேசுங்கன்னா. இப்ப என்ன தீர்வுக்கு வர்றாங்க ஐயா? சுயநிர்ணய உரிமைங்கிறாங்க. அந்த சுயநிர்ணய உரிமையில தான் தொடங்கினதே அறவழி போராட்டம். அது தோற்று போய் தான் தனித்தமிழீழம் தவிர வேற வழி இல்லை என்ற முடிவுக்கு தள்ளப்பட்டது. அப்புறம் அது தோற்று போயிருப்பா, அது அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கு அந்த போராட்டம். திருப்பி சுயநிர்ணய உரிமை போராடி பெற்றுத்தாங்க, நாங்க வாய முடியுமா நிக்கிறோம். என்ன பிரச்சனை? இல்ல இப்ப சீமானோ வைகோவோ பழனிடுமாறனோ வேற என்ன தீர்வு நீங்க முன்னெடுத்த முடியும்? அங்க இருக்கக்கூடிய நிலைமை நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்ளாமல் நாம் போக்குவரத்து கொடுப்பது மூலமாக அங்க நீங்க என்ன தீர்வை நீங்க தம்பி நிதர்சனமான உண்மை என்பது என்ன தீர்வை நீங்க பெற்று தந்துட முடியும்? எங்களுக்கு என்ன தீர்வு இருக்க முடியும்? அவர் வந்து இருக்க முடியும். இறுதி தீர்வு என்ன? விக்னேஸ்வரன் ரொம்ப எளிமையா சொல்றார், 13வது சீர்திருத்தம் இறுதியான தீர்வு அல்ல, அதுல முழுமையான தீர்வுகள் இல்லை. ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பிடிப்பதற்கு ஒரு கொழுக்கும்பு, அவ்வளவுதான். அதுவே வந்து உறுதியான ஒரு நிலைப்பாடு அல்ல. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில 14வது சீர்திருத்தம் கிடைக்கல. வடக்கு கிழக்கு என் நிலப்பரப்பே இல்ல, எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பிறகு வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைச்சு எனக்கு என்ன நன்மை வரப்போகுது? அது அவரே தான் சொல்றாரு. இணைக்கிறதுனால எங்களுக்கு ஒன்னும் நன்மை வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இப்போது இல்லாத 37 அதிகாரங்கள் கிடைக்க போகிறது. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. என்ன அதிகாரம் கிடைக்க போகுது? நில உரிமை, நிதி உரிமை, காவல்துறை உரிமை, ஏதாவது எனக்கு உரிமை வரப்போகுதா? எந்த உரிமை இல்ல. நீதிமன்றம் பாராளுமன்றம் சொல்லுது தமிழனுக்கு நில உரிமை இல்ல, நிதி உரிமை இல்ல. அப்புறம் எனக்கு என்ன இருக்குது? இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியும் இல்ல, காவல்துறை உரிமை கூட இல்ல, அப்போ அதிகாரமான காவல்துறை உரிமை கூட இல்ல. அவரே சொல்றாரு நான் அதிகாரமற்ற ஒரு பதவியில் இருக்கிறேன்னு. அவர் முதலமைச்சர் அலுவலகத்தில் ஒரு நாற்காலி இல்லைனாலும் அது உடஞ்சு போனாலும் வாங்குறதுக்கு அங்கேதான் அனுமதி வாங்கணும். அப்புறம் அந்த அதிகாரமற்ற பதவியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன உரிமையை வாங்க போறீங்க? இல்ல அதாவது இப்ப விக்னேஸ்வரன் சொல்றீங்க, நீங்க விக்னேஸ்வரனுடைய கருத்துக்களை ஏதோ ஒரு தனி மனிதனுடைய கருத்துக்கள் போல பாக்குறீங்க. அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி, அங்க இருக்கக்கூடிய வடக்கு மாகாணத்துடைய முதலமைச்சரா இருக்கு. ஐயோ தம்பி சும்மா இருங்க தம்பி, சும்மா இருங்க. நீங்க தனி மனிதனோட கருத்து, மக்கள் கருத்து, மக்களை திரட்டி சொல்லுங்க தம்பி. நான் பதிவு பண்ணி தரட்டா உங்களுக்கு? எத்தனை ஆயிரம் பேர் என் மக்கள் என்னோட பேசுறாங்கன்னு ஒரு நாளைக்கு பதிவு பண்ணி உங்களுக்கு தரட்டா? என் மக்களை சொல்லுங்க. என்ன நீங்க உங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களோட தொடர்பு இல்லாம இருக்கும் யாருமே சந்தேகிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையே கிடையாது. ஆனா அவர் மட்டுமல்ல, அங்கிருந்து வந்த மற்ற சுரேந்திரனோ மற்ற பிரேமச்சந்திரனோ ஸ்ரீதரனோ அத்தனை பேருமே சொல்லக்கூடிய விஷயம் இது. அவர்கள் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்க ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் நம்ப மாட்டீங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தவராசா நம்ப மாட்டீங்க, அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் நம்ப மாட்டீங்க, எம்எல்ஏக்கள் நம்ப மாட்டீங்க. யார் நம்பி? உங்களிடம் பேசுபவர்கள் மட்டும்தான் தமிழர்களா? அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் தமிழர்கள் கிடையாதா? அப்படி தம்பி நீங்க அவர் அவசியத்துக்கு ஒரு அரசியல சொல்லுவாங்க. இப்ப இதுவரைக்கும் இந்த போராட்ட களத்துல இல்ல விக்னேஸ்வரன். இன்னும் இந்த பதவி காலம் முடிஞ்ச இருக்க போறாரா? இதே மக்களுக்கு இறுதி வரை போராட போறாரா? சொல்லுங்க. அவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லுங்க. இதுவரை இந்த போராட்ட களத்துல இல்ல. திடீர்னு நீங்க வந்து அதெல்லாம் விட்டுருங்க,
நீங்க எல்லாம் அப்படி பேசாதீங்க அப்படின்னு நாங்க பேசிட்டு திரு போயிருவோம். விக்னேஸ்வரனுடைய குரலை கருத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய திரு தவராசா சொல்றார், நானும் ஒரு போராளியாக இருந்தவன், எனக்கு தெரியும் போராட்டத்தின் வழியும் இன்றைய நிலையும் அப்படின்னு சொல்றாரு. அதையும் நீங்க துரோகம் சொல்ல போறீங்களா? காலங்காலமா காட்டி கொடுத்த துரோகி அவன் டக்ளஸோடைய கூட இருக்கிற ஒரு தவராசா பேசுறாருன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசிட்டு டக்ளஸ் எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவு தூரம் என் மக்களுக்கு நேர்மையா இருந்தவர்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க இப்ப இத நாங்க வெளிப்படையா பேச முடியாத நிலைமையில இருக்கிறனால எல்லாரும் அடித்து ஒழிக்கப்பட்டுட்டு நீதி கேட்டுக்கிட்டு உலக நாடுகள்லாம் மண்டிட்டு இருக்கிறனால ஆளாளுக்கு இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. சீமான் விரும்பாத எதையும் யாரையும் சொன்னா அவர்கள் துரோகி. நீங்க 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 அப்படி புரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி கேள்வியில வைக்கிறீங்க? இல்ல மக்கள் புரிந்து கொள்ள என்ன தீர்வு சொல்றீங்க? முதல்ல நீங்க என்ன மக்கள் புரிஞ்சது இப்படியா கேள்வி வைக்கிறது? துறைப்பட்ட சீமான் சொல்றது துறைப்பட்ட இப்படியா பேசுறது? இல்ல அங்க நீங்க தான் சொன்னீங்க அவங்க இந்தியாவுக்கு யாரு நீங்க தான் சொல்றீங்கன்னா இலங்கை தானே இயங்குறாங்க. இந்தியாவுக்கு இலங்கைக்குமான எம்பி தானே அப்படித்தானே இருக்கிறாங்க. அவங்க இந்தியா என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க. காங்கிரஸ் இருக்கும்போது அவங்க சந்திச்சுட்டு அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு போயிருவாங்க. அப்புறம் இப்படி இங்க இதைதான் செய்வாங்க. ராஜபக்சே என்ன கருத்து சொல்றாரோ அதான் பேசுவாங்க. வேற என்ன பேசுறாங்க அவங்க? என்ன பேசுறாங்க சொல்லுங்க. எப்படி சுத்தினாலும் நாம கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தம்னு பேசுறதா? நீங்க உங்களுக்கு தெளிவா நம்ம என்னுடைய தமிழ் கட்சிகள் இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் கடுமையான கோஷம் போட்டு நெருக்கடி கொடுத்து தமிழக அரசு மூலமாகவோ கட்சிகள் மூலமாகவோ மீண்டும் மத்திய அரசு தான் குரல் கொடுக்க போறோம். மத்திய அரசு திரும்பவும் ராஜபக்சே தான் பேச போகுது. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, நாங்க நேரடியா ராஜபக்சே பேசி என்ன சாத்தியமா இருக்கோ வாங்கிறோம் சொல்றாங்க. சுத்தி போறது மூக்க தொடர்றதுனாலதான் நேரடியா வாங்கிருங்க. உங்களை யாரு வேணாம், உங்களை யாரு வேணாம்னா ஏன் இதுவரை வாங்கல? ஏன் வாங்கல? தேசத்தின் மகுடம்ங்கிற நிகழ்ச்சியில ராணுவ வீரர்கள்லாம் வரிசையா உட்காந்துட்டு எங்க அக்கா தங்கச்சியும் உடுப்ப போட்டு ஆடுன்னு சொல்லிட்டு கைதட்டி ரசிச்சுட்டு இருக்கான். அதே நீ தடுக்கல? அங்க விபச்சாரம் பண்ணாதான் சோறு, சிங்களம் உடல் பசிக்கு படுத்தாதான் ஒருவேளை வயிற்று பசிக்கு சோறுங்கிற நிலையில எங்க அக்கா தங்கச்சி நிறுத்தி வச்சிருக்கேன். இதுக்கு என்ன இது இருக்குது? இதை விட்டுட்டு சும்மா நீங்க சுயநிர்ணய உரிமை இப்பதான் தொடங்குறீங்க. வாங்குங்க, யாரு வேணாம்னா? இந்தியாட்ட பேசுங்க, இலங்கைட்ட பேசுங்க, பெற்றுக்கிறீங்க, யாரு வேணாம்னா? இந்த போராட்டம் நாங்க செய்யலன்னா அந்த தேர்தலை நடந்துக்காது. விக்னேஸ்வரன் போன்ற ஐயா முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாரு. பேர்ல ஐநா செப்டம்பர் அப்புறம் என்னப்பா? அப்ப நீங்க ஒண்ணுமே பேசாதீங்க, ஆதரவு இருக்காதீங்க. இந்தியா தான் செய்யணும். நாங்க போராடாம இந்தியா அப்படி உங்களுக்கு கேட்கும்? தமிழ் ஈழம் என்று சொல்லுவதனால் மட்டும்தான் எங்களுக்கு அங்கு புலிமுத்திரை குத்தப்படுகிறது. பாருங்களெல்லாம் அதே குரல பேசுறாங்கன்னு சொல்றாங்க. தமிழ் ஈழம் என்பதை இப்போதைக்கு ஒத்தி வைத்துவிட்டு இப்போதைக்கு சாத்தியமா இருக்கக்கூடிய சீர்திருத்தம் 13 சீர்திருத்தம் ஏதாவது சாத்தியமா அதுல முயற்சி பண்ணுவோம் சொல்றாங்க. தம்பி இப்ப யாரு இப்ப நாங்க தமிழ் ஈழம் கேட்கறதுனால இப்ப பேசுறதுனால நெருக்கடிங்கிறத நம்ம ஏற்கல. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க அங்க என்ன சொல்றீங்களோ அதானே. நீங்க தானே அந்த மண்ணில இருந்து அரசியல் செய்யறீங்க. எங்களுக்கு சுயநிர்ணய உரிமையை கொடுங்கன்னு கேக்குறீங்க. கொடுக்கட்டும், வாங்கிக்கிறீங்க. நாங்க ஒண்ணு வேணாம்னு சொல்லையே. நாங்க சொல்றது இறுதி தீர்வு. இது கடைசியா எங்களுக்கு ஒரு தீர்வு என்று இருந்தா அது தனித்தமிழ் ஈழமா தான் இருக்க முடியும். வேற என்ன சொன்னீங்க நீங்க? விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், அவர்கள் அழிச்சு முடிச்சிட்டு நியாயமான ஒரு தீர்வை தமிழர்களுக்கு பெற்று தருவோம். நீங்க ஒரு அரசியல் தீர்வை பெற்று தருவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியிலும் அதான சொல்லுது, ஒரு நியாயமான அரசியல் தீர்வு. அந்த நியாயமானங்கிற வார்த்தையில் தான் நியாயம் இருக்கு. எங்க நியாயம் இருக்கு? எங்க தீர்வு இருக்கு? எந்த மாதிரி தீர்வை வைக்க போகுது இலங்க? எந்த மாதிரி தீர்வு வைக்கணும்னு இந்தியா சொல்லி இருக்குது? எந்த மாதிரி தீர்வை வையின்னு இந்தியா முன்மொழிஞ்சிருக்குது? எப்ப தீர்வு வரப்போகுது? யார்கிட்ட இருந்து வரப்போகுது? வரவே இல்லையே. எப்படி வந்தாலும் இலங்கை அரசு மூலமா தான் வரும். நீங்க இல்ல நீங்க சொல்லக்கூடிய தனித்தமிழ் இளமை கிடைச்சால் கூட எது கிடைச்சாலும் கிடைச்சாலும் இலங்கையிட்ட தானே பேசியானோ. இன்னைக்கு நரேந்திர மோடியோ நேற்று மன்மோகன் சிங்கோ ராஜபக்சே தானே பேசிட்டு இருந்தாங்க. அதைத்தான் திரு விக்னேஸ்வரன் சொல்றாங்க, ராஜபக்சே நாங்க பேசுறோம் சொல்றாங்க. அதைத்தான் மலையக தமிழ் சொல்றாங்க. அதைத்தான் அங்க தமிழ் முஸ்லீம்கள் சொல்றாங்க. பேச வேணான்னு யாரும் சொல்லலையே. ஐயோ, நீங்க பேச வேணான்னு யாரும் சொல்லல. பேசுங்க, பேசி வாங்குங்க. அப்ப ராஜபக்சே பேசி வாங்குறவரு இங்க ஏன் சொல்றாரு இந்தியா தலையிட்டு எனக்கு சுயநிர்ணய உரிமையை பெற்று தரணும்னு? ராஜபக்சே பேசி வாங்கிக்க வேண்டியதானே? ராஜபக்சே இவர் விக்னேஸ்வரன் பேசினா இந்தியா கொடுத்துருமா? நாங்க பேசாம தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சூழலை நாங்க உருவாக்குறோம், அழுத்தத்தை கொடுக்கிறோம். அந்த ஈழ பிரச்சனையில ஈழ சிக்கல்ல தலையிட்டு அதுக்கு நியாயமான தீர்வை கொடுக்கலன்னா வாக்கு பெற முடியாதுங்கிற அழுத்தத்தை நாங்க கொடுக்கிறோம் இந்த மண்ணில். நம்முடைய தொப்புள்குடி உறவுகள் சொல்றாங்க, நீங்க நம்ம அதுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தே வரோம். நீங்களே குறிப்பிட்டது போல அங்க இருக்கக்கூடிய தமிழ் எம்பிக்கள் கச்சத்தீவு எங்கோடையதுன்னு சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அத்துமீறி உள்ளன்னு சொல்றாங்க. அப்ப அந்த தொப்புள்குடி உறவுங்கிறது இன்னமும் அதே நிலைமை நீடிக்க முடியுமா? தம்பி, அங்க நீங்க உங்களுக்கு தெரியாத வரலாறா? அங்க இருக்கிறவங்க கச்சத்தீவு எங்கன்னு அண்ணன் செல்வம் அடைக்கணும் நான் சொல்றது ஏற்கிறீங்களா?
அவர் அதுக்கு இலங்கை எம்பியா இருக்கிறாரு. அவர் கச்சத்தீவு தமிழர்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னா காலையில சுட்டு போடுவான். அதுக்குதான் அவர் சொல்ல முடியும். இந்த மண்ணின் மகன் எனக்கு தெரியாத என் பாட்டன் சொத்து சேதுபதியோட சொத்துன்னு மன்னர் மானிய ஒழிப்புல நிலத்தை அந்த இடத்தை எடுத்துக்கிட்டு அம்மையார் இந்திரா காந்தி போய் சொத்து பத்திரத்தை கொடுத்துட்டு வந்தது என் பாட்டன் தெரியாதா? அதை வாங்கி இந்தியா கொடுத்தது தெரியாதா? இன்னைக்கு இந்த அரசு சொல்லுது இந்தியாவுக்கு எப்போதும் கச்சத்தீவு சொந்தமா இருந்ததில்லை என்று சொல்லுது. நீதிமன்றத்தில் சொல்லுது. அடுத்த வரியில சொல்லுது கொடுத்தது கொடுத்ததான்னு. உனக்கு சொந்தமா இல்லாத ஒண்ணு நீ எப்படி எடுத்து கொடுத்த? என் கடிகாரம் இருக்கு என் கையில, என்னது கேக்குறீங்க கொடுத்துறேன், எனக்கு சொந்தமானது. அப்ப எனக்கு சொந்தமாவே இல்லைன்னு சொல்ற, நீ எப்படி எடுத்து கொடுத்த? இத வந்து நாம வழக்காடி எனக்கு சொந்தம் நாம வழக்காடிட்டு இருக்கோம், எல்லா விதமான குரல் கொடுக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய நமது தொப்புள்குடி உறவுகளுடைய பிரதிநிதிகள் எப்போதும் ஏதேனும் குரல் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிறதான சந்தேகமே வருது. இந்த பிரச்சனை வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பார்வை அப்பதானே வருது. ஒரு சுயநிர்ணய உரிமையை கேட்கிறாங்க, இப்போதைக்கு எது சாத்தியமோ அதை பெறுவோம்ன்றாங்க. நாங்க அதை மறுக்கவே இல்லையே, நீங்க செய்யுங்கன்னு சொல்றோம். அவன் தரமாட்டாங்கிறதான உண்மை, தரலைங்கிறதான யதார்த்த உண்மை. இவ்வளவு காலமா தரலையே. இத்தனை நாடுகள் அழுத்தம் கொடுத்து பெற்றுத்தர வேண்டிய இந்திய பெருநாடு, எங்களை அடித்தொழிக்க துணை நின்ற இந்த வல்லாதிக்க நாடுகள் எல்லாமே இத்தனை லட்சம் பேரை ஏண்டா கொண்டு அதுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தான் கேட்கும் போது வாய்மொழி நிற்கிற இந்த நாடுகள் எனக்கு என்ன தீர்வை பெற்றுத்தரும்? நீ சொல்ற சுயநிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுக்கட்டும் இந்தியா, நாங்க பெற்று விளைக்கிறோம். தரலைன்னா அதன் தரமாட்டானே, அதை கூட தரதா இருந்திருந்தா அன்னைக்கு தந்தை செல்வ காலத்திலே தந்திருக்கணுமே. இது இந்தியாவுக்கும் இலங்கையான பேச்சால நம்முடைய தமிழர்கள் வந்து மீன்பிடிக்க வருவதை அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எதிர்க்கிறார்கள். இந்த முரண்தானே சிக்கலா இருக்குது. அது எதிர்க்க கூடாதுன்னு தான் சொல்றேன். எதிர்க்க கூடாது. இரண்டு நாட்டு குடிமக்கள் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் சரி, இல்ல தாய் தமிழ் உறவுகள் என்ற உறவின் அடிப்படையில் பார்த்தாலும் பகிர்ந்து கொள்ளணுமே ஒழிய நீங்க அந்த மாதிரி இங்க வரக்கூடாது அது அப்படின்னு சொல்றதை நம்ம ஏற்க முடியாது. அப்படித்தானே சொல்றாங்க. சொல்றாங்கிறது இயல்பாக இங்க இருக்கக்கூடிய தமிழ் நம்முடைய தமிழ் மீனவர்களுடைய பிரதிநிதி எல்லாமே சொல்லக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் தான் இதை எதிர்க்கிறாங்க தெளிவா சொல்றாங்க. இலங்கை ராணுவத்துடைய அத்துமீறல் வந்து அவர்களுக்கு ஏற்பு இல்லாவிட்டால் இதுதான் தீர்வு என்று அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நினைக்கிறார்கள். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இலங்கை ராணுவம் எந்த தவறும் செய்யல, அங்க இருக்கிற தமிழ் மீனவனுக்கு இங்க இருக்க மீனவனுக்கு தான் பிரச்சனை சொல்ல வரீங்க. இலங்கை ராணுவம் தான் அத்தனை செய்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் அங்குள்ள தமிழர்களுக்கு நம்ம தொப்புக்குடி உறவுகளுக்கு சம்மதமா இல்லையாங்கிறதா கேள்வி. நீங்க தான் 1000 பேர் டெய்லி பேசுறாங்க இல்லையா, அவர்களுடைய உணர்வு உங்களுக்கு புரியும் இல்லையா? அதனாலதான் இந்த கேள்வி. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் சம்பந்தம் யாருமே எடுத்து அங்க இருக்கிற மீனவர்கள் எங்களுக்கு சிக்கல் இதுவரை சொல்லல. அங்க இருக்கிற மீனவர்களை வேற வேணா நீ துப்பாக்கி காட்டி துன்புறுத்தி வேணா அந்த இலங்கை ராணுவம் நீ சொல்ல வைக்கலாம் ஒழிய இது தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கான பிரச்சனையை காட்டுறதுக்கான ஒரு நிச்சயமான ஒரு போக்கு. இது நீங்க அதை புரிந்து கொள்ளணும். என் மீனவனை தாக்கியவனும், என் படகை பறிச்சு கொண்டு போனவனும், என் மீனவனை சுட்டு வீழ்த்தினவனும், அவனை நிர்வாணமா நிக்க வச்சு சித்திரவதை செஞ்சவனும் அங்கெல்லாம் மீனவன் இல்ல, இலங்கை ராணுவம். ராணுவத்துக்கு இந்த நாட்டு இல்ல, அதுல யாருமே மாற்று இலங்கையோட ராணுவம் செய்யுங்கிற எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இதுல இந்த அத்துமீறல்ல இலங்கையோட ராணுவம் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க தம்பி, ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். இங்க எத்தனை மீனவர்கள் கடற்கரை ஓரத்துல எவ்வளவு போராட்டங்களை நாங்க செய்யறோம். எங்களுக்கு எங்க படகை பறிச்சுட்டு போயிட்டாங்க மீட்டு கொடுங்க, எங்களை கடத்தி சிறைபிடிச்சிட்டாங்க மீட்டு கொடுங்கன்னு எத்தனை போராட்டங்களை செய்யறோம். அதே மாதிரி அங்க இருக்கிற தமிழ் மீனவர்கள் யாராவது ஒரு நீங்க சொல்ற வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மீனவர்கள் இங்க வந்து எங்களை மீன் வளங்களை நீங்க எழுதிட்டு போறதை தடுக்கணும், இங்க எல்லை தண்ணி வரக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் செஞ்சதாவோ ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சதாவோ ஏதாவது ஒண்ணு இருக்குதான்னு நீங்க சொல்லுங்க. அதே நான் மாத்தி கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களை, எனது ரத்த சொந்தங்களை, என்னுடைய தொப்புள்குடி உறவுகளை பலியிட ஆக்காதேன்னு சொல்லிட்டு இலங்கை அரசுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய தமிழர் ஒரு போராட்டம் நடத்திருக்காங்களா? நம்ம இது அங்க இருக்கக்கூடிய எம்பிகள்கிட்ட கேட்டோமே, இதை நான் உங்களுக்காக எங்களுடைய தமிழர் உயிர் கொடுக்கிறார்கள், தீ குளிக்கிறார்கள், இங்க இருக்கக்கூடிய தமிழ் மீது சுட்டுக் கொல்லப்படும் அதுக்காக மாட்டாங்க. அவங்க போராடியது இல்ல. அதாவது அந்த வருத்தம் வந்து இங்க பாருங்க, அவங்க போராடியது இல்ல. ஏன்னா ஈழ சிக்கல் தொடங்கிய காலத்திலிருந்து தமிழ்நாடு தாயக தமிழகம் வந்து துணை நின்று இருக்குது. ஆனா அங்க அந்த மக்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே இந்த நிலத்தோடு நின்னதில்லை. நீங்க காவிரி நதிநீர் உரிமைக்கோ, முல்லை பெரியாற்றுக்கோ, மீத்தேன் எரிகாற்றுக்கோ, அணு உலைக்கோ, மீனவர் படுகொலைக்கோ எதுக்குமே நின்னதில்லை. நாங்கள் இன்னும் சொல்ல போனா வருத்தத்தோடு இன விடுதலைக்கு உயிர் தியாகம் செய்த மாவீரர்களின் நினைவை நாங்க போற்றுகிறோம். ஆனால் மொழி மீட்சிக்காக தமிழ் மொழி செத்து போக கூடாதுன்னு செத்து போன எண்ணற்ற தியாகமரவர்களின் நினைவை அவங்க போற்றதே இல்லை, அதை நினைக்கிறதே இல்லை. அப்ப இது மாற்றிக்கொள்ளணும். இனிமேல் வருங்காலங்களிலாவது இந்த தமிழ் உறவுகள் வந்து மாறிக்கொள்ளணும். இப்போ கூட நமது மீனவர்கள் 5 பேருக்கு அங்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர்களுக்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருப்போம். அங்க இருக்கக்கூடிய மலைய தமிழர்களா இருக்கிற அங்க இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாண தமிழர்களா இல்லை என்று பார்வை அங்கிருந்தே வருகிறது. இல்ல அது இருக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க வந்து மலைய தமிழர்கள் வந்து இலங்கைக்குள்ள அவங்க வந்து இப்ப நம்ம போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டு இல்ல, விடுதலை போராட்டத்துல இல்ல. அவங்க இப்ப நான் நிக்கிற இடத்துல அங்க வடக்கு
வடக்கு கிழக்கு நம்ம ஈழத்தமிழ் மக்கள் இல்ல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க எனக்காக ஆதரவு போறான்னா அத்தனை பேரையும் சுட்டு தள்ளி விட்டுருவான். அதுல உங்களுக்கு கைது பண்ணி கொண்டு வச்சு ஒவ்வொருத்தனா கழுத்தறுத்து போட்டு விட்டுருவான். அப்ப உயிர் பையன் இருக்குது. தொண்டைக்குழிக்குள்ள துப்பாக்கியை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு உயிர் தான் வேணும்பா. அந்த நிலையில எமது மக்களை நிறுத்தி வச்சிருக்கிறதுனால மனசுக்குள்ள வேதனையும் கோபமும் ஆதங்கமும் இருக்குமே ஒழிய எமது மக்களால் இப்ப போராட முடியாது. அதனால அது ஒரு பெரிய குறையாவோ ஒரு குற்றச்சாட்டவோ நம்ம வைக்க வேண்டியதில்லை, அதை எடுத்துக்க வேண்டியதில்லை தான் என்னுடைய. அவங்க அங்க இருக்கக்கூடிய தமிழர் என்ன சொல்றாங்கன்னா, மலையக தமிழர்கள் தான் இந்திய தமிழர்களோடு உடன்பட்டு இருந்திருக்காங்க. எல்லா பிரச்சனையும் சரி, எல்லா பிரச்சனையும் எல்லா தீர்வுக்கும் சரி. இப்ப இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையில அந்த 5 மீனவர்களை விடுவிப்பதற்கான முயற்சியை கூட மலையக தமிழர்களும் மலையக தமிழர்களுடைய சார்பா பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் வந்து இவங்க வடக்கு மாநிலத்திற்கு குரல் கொடுத்தாங்கன்னா இன்னமும் நமக்கு வந்து ஒரு உயிர்ப்பும் ஒரு துடிப்பும் இருக்கும் இல்லையா, ஒரு பிணைப்பு இருக்கும் இல்லையா? இன்னமும் அதான் நான் சொல்றேன். உங்களுக்கு காரணம் கொடுக்க முடியாத சூழல் இருக்குன்னு சொல்றேன்ல. நான் சீமான அந்த நிலத்துல விட்டீங்கன்னா நான் இதான் பேசுவேன். யாரு செல்வம் அடைக்கலாம் என்ன பேசுறாரோ, விக்னேஸ்வரன் என்ன பேசிட்டு இருக்கிறாரோ, ஐயா சம்பந்தம் என்ன பேசுறாரோ அதான் பேசுவேன். அவங்களை ஏன் இங்க விட்டீங்கன்னா நான் பேசுறத பேசுவாங்க. அது சூழல் அப்படி இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த வடக்குக்கு இங்க இருக்கிற மலைய தமிழ் மக்கள் தான் பேசுறாங்கன்னா இத்தனை மீனவன் பிரச்சனை இவ்வளவு காலம் சிறையில் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவோ இது பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க இதே மக்கள் அந்த டைட்டஸும் அவனுடைய நண்பர்களும் இந்தியா இலங்கை கிரிக்கெட் ஆடும் போது படகுல சுத்தி வளைச்சு, உங்களுக்கு தெரியும் இலங்கை தோத்து போன அந்த வெறுப்புல அவன் உயிர் உறுப்பை அறுத்து அவனை கழுத்து அறுத்து கொன்னு சித்திரவை செஞ்சு 4 பேரையும் கொன்னு போட்டதை நீங்க பாத்தீங்க. அப்ப அதுக்கு ஒன்னும் போராடல. அந்த பிணத்தை மீட்டு கொடுக்க கூட அவங்க வரல. இப்ப நீங்க வந்து இதே நடுக்கடல்ல 4 மீனவர்கள் வந்து அப்படியே படகு மூழ்கி விழுந்துட்டாங்க. அதுல ஒருவர் 50 வயசு மதிக்கத்தக்கவர் நீஞ்சிக்கிட்டே இருந்து போய் நம்ம ஆளுங்க மீட்டு வந்துட்டாங்க. 3 இளைஞர்கள் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அதுல வந்து யாருமே பேசல. மத்திய மாநில அரசுகள் எந்த தலையிடையும் காட்டல. நான் போய் எவ்வளவு கத்தி மாவட்ட ஆட்சியாளரை பார்த்து மீனவ மக்கள் பட்டினி கிடந்தாங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க ஒன்னும் யாரும் கேட்கல. எத்தனையோ காலங்களா நமது மீனவர்கள் சிறை பழிக்கப்பட்டு அங்கே சித்திரவதை நிற்கிறாங்க. 100கணக்கான நமது படகுகளை பறிச்சு வச்சிருக்கு. அப்பெல்லாம் இவங்க எதுவுமே பேசலையே. இப்ப பேச வேண்டிய தேவை இருக்கு. ராஜபக்சேயோட கூட்டணி வச்சு அந்த பிரபா கணேஷ், நம்ம ஐயா ஆறுமுக தொண்டைமான் எல்லாம் கூட்டணியில தேர்தலில் நிக்க போறாங்க. இந்த கைது எதுக்கு? இந்த தூக்கு எதுக்கு? போதைப் பொருள் கடத்தினா தூக்கல போடுவாங்களா? போதைப் பொருளை கடத்துற சந்தையாவே இருக்குது தம்பி. அவங்க வந்து அப்படி பார்த்தா போதைப் பொருள் கடத்த தூக்குன்னா அதே போதைப் பொருள் கடத்த வழக்குல நம்மள 100கணக்கு மேல இங்க வந்து சிறையில் இருக்கிறாங்க. நம்ம ஊர் சட்டம் 2வது முறையாக போதை கடத்தினால் வந்து தூக்கு தண்டனை நம்ம ஊர் சட்டம் சொல்லுது. அவங்க ஊர் சட்டம் முதல் முறையாக போதைப் பொருள் கடத்தினால் மரண தண்டனை சொல்லுது. அவங்க ஊர் சட்டத்தை அவங்க அமல்படுத்தாங்க, நம்ம ஊர் சட்டத்தை நம்ம அமல்படுத்துறோம். இப்ப இந்த போதைப் பொருள் கடத்தல எமது மக்கள் குற்றமற்றவர்கள் எமது மீனவர்கள் இந்திய அரசே சொல்லுது. ஆமா, வெளியுறவுத்துறை செயலாளரே சொல்றாரு. நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த மீன் பிடிக்கிற போறவங்க ஒவ்வொருத்தரையும் காவல்துறையில காவல் நிலையத்துல பதிவு செஞ்சுட்டு தான் படகு எடுத்துட்டு போக முடியும். அது தெரியுமா தெரியாது? போறாங்க, எவ்வளவு எரிபொருள் கொண்டு போறாங்க இருங்க, சோதிச்சு தான் அனுப்புது. ராணுவமும் சோதிச்சு தான் அனுப்புது. அப்புறம் போதைப் பொருள் எங்க இருந்துச்சு? போதைப் பொருள் எங்க இருந்து? இந்திய அரசோ தமிழக அரசோ இதுல எங்க மாறுபட்ட பார்வை வச்சிருந்ததா? அது குரல் கொடுக்கறது கம்மியா இருந்துச்சா? கடுமையான போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா? நீங்க கேளுங்க தம்பி. இப்ப எங்க இருந்து இங்க போதைப் பொருள் போச்சு? போதைப் பொருள் எங்க ஒண்டி வித்தான்? நடுக்கடல்ல போதைப் பொருள் விற்கிற சந்தை வச்சிருக்காங்களா? ஒரு நாட்டு ராணுவ வீரர் வாங்கியிருக்கணும், இல்ல ஒரு நாட்டு மீனவன் வாங்கிக்கணும், ஒரு நாட்டு குடிமக்கள் வாங்கிக்கணும். அது பொய் வழக்கு சொல்லி தமிழக அங்க வாங்கினதா அங்க இருக்கக்கூடிய 3 தமிழர் சிக்கிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 8 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய தமிழருக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் 3 பேர் சேர்த்து விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த வழக்குல வந்து உங்களுக்கு தெரியும், இது பொய் வழக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப இந்த வழக்கை ஏன் போட்டு மரண தண்டனை விதிக்கப்படுது? எல்லா அதிகாரமும் ராஜபக்சேக்கு இருக்கு. அவருக்கு தெரியாம இது நடக்கல. உங்களுக்கு நல்ல கண் கூட தெரியும். அது அதிகாரம் இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு உங்களுக்கு சான்று நமது மீனவர்களை எல்லை தாண்டி வந்தாங்கன்னு கைது பண்ணி உள்ள வச்சிருக்குது. அப்ப நீதிமன்றம் தண்டிச்சு உள்ள வச்சிருக்கும் போது இங்க ஐயா நரேந்திர மோடி பிரதமர் பதவி இருக்கிற போது ராஜபக்சே சிறப்பு அழைப்பாளரை அழைச்சா அதுக்கு விசுவாசமா, அதுக்கு நன்றி கடன், அதுக்கு மகிழ்ச்சியா ஒரு 5 பேரை விடுதலை செய்யுது. அப்ப ராஜபக்சே சொன்ன விட விடுதலை செய்யறாங்கன்னா அவ்வளவு அதிகாரம் இருக்குது. அப்ப அவருக்கு தெரியாம தூக்கு தண்டனை விதிக்கப்படல. எதுக்காக இந்த தண்டனை விதிக்கப்படுது? இன்னைக்கு தேர்தலை ஜனவரியில எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த 5 தமிழ் மீனவனுக்கு தூக்குனா இங்க இருக்கிற எல்லாரும் ராஜபக்சே ஒழிகம்பா, ராஜபக்சே கொடுங்கோலன்பா, ராஜபக்சே தண்டிக்கணும்பா. அப்ப அங்க இருக்கிற சிங்களனுக்கு அவன் மேல தானா பற்று வருது. தமிழை எதிர்க்கிறான், உலகம் பூரா எதிர்க்கிறான். தமிழனுக்கு எதிராக இருக்கிறான் ராஜபக்சே, உறுதியா இருக்கிறான். அதுல தமிழனை தூக்குல போட்டு கொல்ல சொல்றான்னா அதுல நன்மதிப்பு வருது, அவருக்கு செல்வாக்கு கூடுது. அதனால இப்ப இவங்க எல்லாம் ஏன் பேசுறாங்க? இவ்வளவு காலம் மீனவருக்காக ஒரே கேள்வி, இவ்வளவு காலமா இந்த ஆறுமுக தொண்டைமான் ஏன் பேசல? இவ்வளவு காலமா ஏன் பேசல?
இல்ல அவங்க சொல்றது பூரா எல்லா பிரச்சனையும் நாங்க தான் பேசுறோம். இல்ல அவங்க சொல்றது எல்லா காலத்தும் நாங்க தான் பேசியிருக்கோம். அவங்க வந்து அப்படியே மாத்தி நம்மள கேக்குறாங்க. இல்ல நம்ம ஊர்ல இருந்து போஸோ அருளானந்தமோ அத்தனை இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மீனவ கூட்ட பிரதிநிதிகள் 2000 முறை 3000 முறை பேசியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் யார் பேசியிருக்காங்க? வடக்கு மாகாண தமிழர்கள்ட்ட பேசியிருக்காங்களா? இல்லாட்டி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் யாராவது பேசியிருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. முழுக்க முழுக்க செயல்பட்டது மீனவ பிரதிநிதிகளும் அங்க இருக்கக்கூடிய மலையக தமிழர்கள். எனக்கு ஒரு சந்தேகம், நான் அதாவது என்னுடைய மீனவன் பாதிக்கப்படும் போது அங்க இருக்கக்கூடிய வடக்கு மாகாண தமிழர்கள் குரல் கொடுக்க மாட்டார்கள், மலையக தமிழர்கள் குரல் கொடுப்பார்கள் அப்படின்னா நான் யாரோட என்ன அசோசியேட் பண்ணிக்க முடியும்? யாரோட என்ன பண்ணிச்சுக்க முடியும்? மலையக தமிழர்கள் தான் எனக்கா நீங்களே சொன்னீங்க நமக்கா குரல் கொடுக்கிற பழக்கம் வடக்கு மாகாண தமிழர்கள் இல்லன்னு. ரெண்டு சிக்கலை பண்றீங்க. ஒரு மொத்த மக்களும் ஒரு நிலத்தையே பறி கொடுத்துட்டு சாக கொடுத்துட்டு வீடற்று நாடற்று நிக்கிற நிலையில இருக்கிறவன நீ வந்து அவனை நீ எனக்கா போராடு அப்படின்னா அவன் அங்க ஒரு குடி இங்க ஒரு குடியா முகாம்களை அடைச்சு வச்சிருக்கிறவனை போய் நீ எனக்காக போராடுன்னு சொல்றது எப்படி இருக்கும்? அவனுக்காகவே போராட வேண்டிய நிலைமையில அவனே போராட முடியாத நிலையில அவனுக்காக போராட வேண்டிய நிலையில காயம்பட்டு கிடக்கிற மக்கள், அந்த மக்கள் காயம்பட்டு கிடக்கிற போர்க்களத்துல உடல் உறுப்புகளை இழந்தவங்களையோ நம்ம வந்து ஏதிகளா இருக்கக்கூடியவங்களையோ இல்லாட்டி விதவைகளா 86,000 விதவைகளையோ 70 அந்த மாதிரி அவங்கள வந்து அவ்வளவு தூரம் சிந்திக்கிற அளவுக்கு நம்ம யாருமே இங்க கொடூரங்களா இல்ல. நான் கேட்கறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள். இப்ப நம்ம எப்படி செய்யறோம்? திரு சீமான் போறாரு, வைகோ போறாரு, ஐயா வந்தார்ல விக்னேஸ்வர், உங்க நம்ம ஐயா வந்தாங்கல்ல விக்னேஸ்வரன் ஐயா, அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஈழத்தமிழ் மக்களின் பிரதிநிதி தானே, அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்கள நீங்க சொல்ல வேண்டியது ஏங்க நீங்க போராடலன்னு கேட்டா சொல்லிருப்பாரு. நிச்சயமா இதான் நான் வந்து செல்வம் அதான் சொல்ல வரேன். வடக்கு மாகாணத்தை சேர்ந்த திரு செல்வம் அடைக்கலாம் கேட்ட போதுதான் அவர் தெளிவா சொல்றாரு, நாங்க அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு எதிராக போராடாமல் இருக்குமே அதுவே பெருந்தன்மை என்றார். நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு எதிராக போராடாமல் இருப்பதே அவருடைய பெருந்தன்மை சொல்றாரு. அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்குது. நம்முடைய மீனவர்களுக்கு எதிராக வடக்கு மாகாண மக்கள் கேட்கிறேன், ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்க இல்ல அவர்கிட்ட கேட்கத்தான் அழைப்பு போட்டேன், அவர் எடுக்கல, பேட்டி கொடுத்துட்டு போனோன்னு ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்கலான்ட்டு. அது பேசுவோம், அண்ணன்ட்ட பேசுவோம், ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்போம். அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம், என்ன இருக்கு? இல்ல இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க திரு விக்னேஸ்வரன் இங்க வந்திருந்த போது, தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தேர்தலுக்கு ஆதாயத்துக்காக பல விஷயங்கள் செய்யப்படுறான்னு சொல்லி சொல்றோம். ஆனா இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவர்கள் மட்டுமல்லாமல் தமிழர்களும் கூட இந்த போர் ஓய்ந்த நிலைமையை தங்களுக்கு சாதகமான ஆறுதலான விஷயமா பார்க்கிறார்கள் என்று திரு விக்னேஸ்வரன் சொன்னார். அது அவர் அப்படிதான் சொல்லுவார், அதுக்கு ஒண்ணு நம்ம பதில் சொல்ல முடியாது, அவர் அப்படிதான் சொல்லுவார். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, நான் இப்படி என்ன சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த மண்ணின் மக்களுக்கான தீர்வு விக்னேஸ்வரன் இல்ல, அதை நீங்க முதல்ல விளங்கிக்கிறீங்க. அவர் இருக்கிறவரை அவர் ஏதோ செஞ்சுட்டு போட்டோம். அவர் ஏதோ சொல்றாரு, சுயநிலை உரிமை பெற்றுக் கொடுங்க, நாங்க அதை பெற போறோம், நீங்க பேசி எங்களுக்கு நெருக்கடி வருதுன்னு. ஐயா வந்து சொல்றாருன்னா நாங்கெல்லாம் வேணா கொஞ்ச நாள் பேசாம வேணா இருக்கிறோம், நாங்கெல்லாம் ஐயா சொல்லிட்டாரு அப்படின்னு. அவர் வேணா போராடி அவர் கேட்கிற சுயநிலை உரிமையை ராஜபக்சே கூட வாங்கி எமது மக்களுக்கு கொடுக்கட்டும். அதனால இந்த மாதிரி வந்து அவர் சொல்றாரு எமது மக்கள் இந்த போர் முடிஞ்சோன்னு ரொம்ப இதா இருக்கிறாங்க, ஆறுதலா இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கல. ஒன்னும் நீங்க எமது மக்களின் உரிமை, எமது மக்களினுடைய மக்களுக்கான நியாயமான தீர்வு அது விக்னேஸ்வரன் இல்ல. நியாயமான தீர்வு காலத்துல இல்ல நீங்க எல்லாரும் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் இல்ல. அது நிச்சயமா ஒரு காலத்துல நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. இது என்ன எப்படி வரப்போகுது, எப்படி ஒரு நியாய தீர்வை பெறப்போகுது. தமிழ் இன மக்கள் வந்து நீங்க காயம்பட்டவன் எல்லாரும் வந்து அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் போயிருவானா என்ன? ஒரு தேசிய இனம் வந்து அப்படியே அழுத்தி அடக்கி ஒடுக்கி விட்டு போறது அது ஆகக்கூடிய காரியமா என்ன? அது அப்படி இல்லை. ஆனால் எங்கள் உரிமை வந்து அந்த மண்ணின் மக்களின் உரிமை வந்து ஐயா விக்னேஸ்வரன் இல்ல, அவர் பெற்றுத்தரக்கூடிய நிலையிலும் இல்ல. இல்ல தனித்தமிழ் ஈழம் தான் இறுதி தீர்வு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வரலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நான் வரல, நானே சொல்லல, இனிமே நான் தனித்தமிழ் ஈழம் தான் தீர்வுன்னு சொல்லல. ஒரு நாள் நீங்களே சொல்லுவீங்க. இப்ப நான் உங்க திருப்பி கேள்வி கேட்டே வந்தேன்னு வைங்களேன், நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஆமா அதை தவிர வேற தீர்வு இல்லைங்க. இதை யார் தீர்மானிக்கிறீங்க? அங்க இருக்கிற மக்கள் சொல்லணும்ன்றீங்க. அதான் நாங்களும் சொல்றோம், நாங்களும் அதைத்தான் சொல்றோம். எப்படி இன்னைக்கு பிரிட்டன் வந்து அங்க வந்து இந்த ஸ்காட்லாந்து மக்களுக்கு ஒரு வாக்கெடுப்பு வைக்குது பாருங்க. நீங்க தனிநாடு கேட்கிற அந்த மாநில முதலமைச்சர் தலைமையில அங்க ஒரு புரட்சியாளர்கள் கிளர்ச்சியாளர்கள் கேட்டாங்க.
அது ஜனநாயக நாடு. என்ன செய்யுது? வா நீ வாக்கெடுப்பு நடத்திக்க, உனக்கு மக்கள் வாக்களிச்சா அதிக பெரும்பான்மை நாங்க பிரிந்து சொல்றோம்னு சொல்லிட்டா விட்டுருவோம்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்துது. ஸ்காட்லாந்து மக்கள் நாங்க இங்கிலாந்தோடவே இருந்துறோம், பிரிட்டிஷ் கூடவே இருந்துறோம்னு அது முடிஞ்சு போச்சு. யாரும் பேசல. அவரே மக்களின் கருத்துக்கு நான் மதிப்பளிக்கிறேன்னு போயிட்டாங்க. கனடா கொஞ்சம் பேச விடுங்க தம்பி. தம்பி செய்தியை நான் சொல்லணும்ல. கியூபெக்கின மக்கள் கனடால 2 முறை தனிநாடு கேட்டாங்க. எங்களை போல பண்பாடு சிதையில, மொழி சிதையில, உயிரிழப்பு இல்ல, அவமானம் இல்ல, அழித்தொழித்தல் இல்ல, ரத்தம் சிந்தல, கண்ணீர் சிந்தல, வீடு இழக்கல, நாடு இழக்கல. அவன் கேட்டான். அந்த நாடு 2 முறை பொது வாக்கெடுப்பு வச்சுச்சு, ஜனநாயக முறை இல்ல. அது அந்த மக்கள் கனடாவோட இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, பிரிஞ்சு போகணும்னு சொல்லல. அப்படியே இருக்குது. அததான் நாங்களும் சொல்றோம். அந்த மக்கள்கிட்ட சொல்லு. நீ விக்னேஸ்வரன் சொல்றாரு எங்க மக்கள் கேட்கல, அங்க இருக்கிற மக்கள் சொல்லு, நீங்களும் சொல்றீங்க. சரி வேண்டாம், ஒரு வாக்கெடுப்பு நடத்து. தம்பி கொஞ்சம் இருங்க. ஐயோ தம்பி கொஞ்சம் இருங்க தம்பி. நீ நடத்தின முதலமைச்சர் தேர்தலே தெரியுதுல அந்த மக்கள் வாக்களிச்சதுல எந்த மனநிலையில இருக்கிறாங்கன்னு. முதலமைச்சரா விக்னேஸ்வரன் தேர்வு செஞ்சதுலே தெரியுதா இல்லையா? நீ பொது வாக்கெடுப்பு நடத்த ஒரு ரெஃபரண்டம், நீங்க சொல்ற மாதிரி ஜனநாயக முறையில ஒரே ஆட்சியா, ஒரே இலங்கையா, ஒற்றை ஆட்சியா, தனித்தமிழ் ஈழமா, 2 தான். ஒரே இலங்கைக்குள் இணைந்து வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் ஈழமா மீள்கிறீர்களா? இதான் கருத்து. வாக்கெடுப்பு. எமது மக்கள் ஒரே இலங்கைக்குள்ள வாழ்கிறோம். முடிஞ்சு போச்சு. போராட்டமே இல்ல. எல்லாத்தையும் விட்டு வாய் மூடி மௌனிச்சுக்கிட்டு அவன் வேலையை பார்ப்போம். தனித்தமிழ் ஈழம் தான் தீர்வுன்னு சொல்றானா இல்லையா? பாத்துருவோம் ஒரு தடவை. நீங்க வெளியில இருந்துட்டு நீங்க சொல்றீங்க ஈழம்னு சொல்றீங்கன்னு. நாங்க கேட்கிறோம் கேட்கறாங்கன்றோம், நீங்க இல்லைன்றீங்க. அந்த மக்கள் தான் சொல்லணும். அவங்க ஒண்ணும் சொல்லலைன்னு சொல்றானா இல்லையா? ஒரு தடவை ஒரு வாக்கெடுப்பு வச்சு பாத்துருவோமே. இதுக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? இதை வலியுறுத்துங்கள. இதை நீங்க வலியுறுத்துங்கள. இல்ல நம்ம எல்லாரும் வலியுறுத்துங்கள. நம்ம எல்லாரும் இந்த இடத்துக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தெரியும் இல்ல, பிரிட்டனுக்கோ கனடாக்கோ அதுக்கான மனப்போக்கு இருந்தது, அவங்க நடத்தினாங்க. இலங்கை அரசுக்கு அடிப்பட்ட மனப்போக்கு இல்லைங்கிற நம்ம கண்கூடா தெரியுது. அப்புறம் நம்ம வந்து அது அவங்க என்ன சொல்லணும்? நீ என்ன செய்ய முடியும்? இந்தியா போன்ற மிகப்பெரிய தம்பி, இந்தியா போன்ற மிகப்பெரிய துணைக்கண்டம், ஒரு ஜனநாயக நாடு, பல்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய மக்களை ஒன்னா வச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அப்ப நீ சொல்லணுமா இல்லையா? இலங்கை ஜனநாயக நாடுன்னு எப்படி சொல்றீங்க? ஐயா பா சிதம்பரம் போய் இலங்கை பேச்ச கேட்க மாட்டேன்றாங்க, கேட்க மாட்டேன்றாங்க, சீனா போறாங்க. நீங்க என்ன அந்த பக்கம் போட மாட்டீங்க, இந்த பக்கம் நீதானே சொல்ற? நீதானே சொல்ற என் நண்பன் நீதானே பைத்தியக்கார மாதிரி சட்டை கழிச்சு கொடுத்துருக்க. என் நண்பன் அதை கொண்டாந்து அணு நீர்மூழ்கி கப்பலை கொண்டாந்து நிறுத்திருக்கேன். என் அண்ணன் அந்த களத்துல நிக்கிற வர, விடுதலை புலி நிக்கிற வர நிறுத்தினானா சீனே? தூத்துக்குடியில் அந்த கப்பலை நங்கூரம் போட்டு நிறுத்தினான அமெரிக்கா. எங்க அண்ணன் அந்த இடத்துல துப்பாக்கியோட நிக்கும் போது வந்தான அமெரிக்கா. யார் பாதுகாப்பு நாட்டுக்கு? நீ சொல்ற எங்களை கொல்றத இந்தியாவுக்கு பாதுகாப்பு. என்னை கொன்னா இல்ல, நான் அங்க நின்னாதான் உனக்கு பாதுகாப்பு. இதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன பாதுகாப்பு கொள்கை, என்ன வெளியுறவு கொள்கை? என்னை மனசாட்சி சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை பாக்குற ஒருத்தர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்க அண்ணன் அந்த களத்துல நிக்கிற வர, துப்பாக்கியோட நிக்கிற வர சீனா தன் சப்மரின் அந்த அணு நீர்மூழ்கி கப்பல் நிறுத்தினா நிறுத்த முடியுமா? அது யாருமே மறுக்கல. இன்னைக்கு நிலைமை சீனாவோட சீனா வந்துருச்சு. இன்னைக்கு அண்ணா களத்துல இல்லையே, நீங்க சொல்ற களத்துல இல்லையே, அதுதான பிரச்சனை. இப்ப வந்து அவங்க விக்னேஸ்வரன் சொல்றதோ பிரேமச்சந்திரன் நீதானப்பா எங்களை நீங்க தானே எங்களை கொன்னாத்தான் இந்தியா பாதுகாப்பா இருக்குன்னு. நீங்க எங்களை கொல்றது, எங்களை அழிக்கிறதானே. இந்தியாவின் பாதுகாப்பு கவனத்தில் வச்சு சிந்திக்கணும் பேசின பெருமக்கள் என்ன சொல்றாங்க? இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய நிலைமையில 3வது முறை அதிபர் தேர்தல் வரப்போகுது. அதிபர் தேர்தலில் மீண்டும் ராஜபக்சே தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அவருக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தினால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உத்தரவாதம் இல்லை, வாய்ப்புகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உருவாக்குவதற்கு ஏதாவது முயற்சி இருக்கிறாங்க? அண்ணன் இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்க. ராஜபக்சே வந்தாலும் சரி, ரணில் எல்லாரும் சொல்றாங்க உங்க அண்ணன் ரணில ஆதரிச்சிருந்தா போர் நடந்திருக்காங்க. ஒரு சிங்கள நாயை நிறுத்திருந்தா கூட போர் நடந்திருக்கும். போரை நடத்துனது சிங்கள இல்ல. அவன் ஒரு நாளும் கூட விடுதலை புலிகளை வீழ்த்திட முடியும் கனவுல கூட சண்டையில வீழ்த்தி அவனுக்கு கனவு வராது. போரை நடத்தினது யாருன்னு நமக்கு தெரியாதா? யாரு அந்த நாட்டுல அதிபரா இருந்தாலும் இந்த போர் நடந்திருக்கும். போர் சிங்கள நடத்தல, போரை நடத்தின ஆளு வேற. அப்புறம் இதுல போய் ராஜபக்சே வந்தா என்ன, ரணில் வந்தா என்ன, சந்திரிகா மேயர் வந்தா என்ன, வேற யாரும் வந்தா என்ன? எனக்கான தீர்வை சிங்களம் தரப்போறது இல்ல. இலங்கையில் நடக்க இருக்கக்கூடிய அதிபர் தேர்தலில் ராஜபக்சேக்கு பதிலாக ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று ஒரு முயற்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு அந்த முயற்சி சாதகமாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. இது ஒரு நல்ல ஒரு திருப்பமா இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பொது வேட்பாளர்னா யாருன்னு இருக்குல்ல தம்பி, யார நிறுத்துறது? நிச்சயமாக ஒரு சிங்கள. ராஜபக்சேக்கு எதிரா
அப்படிங்கும்போது ராஜபக்சேக்கு எதிராக ஒரு பொது வாக்காளரை நிறுத்தி தமிழர்கள்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே மொத்த சிங்களன்னு ராஜபக்சேக்கு தான் போடுவான். என்ன நீங்க ராஜபக்சேக்கு எதிராக இவரை கொண்டு வந்து அதுவும் தமிழர்கள் இவரை ஆதரிக்கிறாங்கன்னா ஒருவேளை இவன் தமிழனுக்கு ஆதரவா செயல்படாம போல் இருக்கு, இவன் அதிபரா வந்தா அப்படின்னு மொத்த சிங்களனும் வெறுப்புல ராஜபக்சேயின் வெற்றிக்கு நம்மளே வடிவகுத்து கொடுக்குற மாதிரி தான் போய் நின்றும் தம்பி. அது வெறி கொண்டு போட்டுவான் சிங்களம் எல்லாம் சேர்ந்து ராஜபக்சேக்கு. தொடர்ந்து அதே தொடரும்னு நான் நினைச்சேன். அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. தொடரும்னு நான் பேசினேன். தொடர்ந்து கொண்டு எந்த மாற்றம் வரலையே, எந்த மாற்றம் வரல. நீங்க இந்த கச்சத்தீவு கொடுத்ததுதான் அதேதான். விடுதலை புலிகள் மீது தடை நீக்கம் அது நீக்க முடியாது. தமிழீழம் அது ஏற்க முடியாது. அப்புறம் என்ன இருக்குது, என்ன தீர்வு இருக்குது எனக்கு? அதேதான் பேசும். நீங்க ராஜபக்சேயை காப்பாற்றுவதற்கு, இலங்கை சிங்களர்களை காப்பாற்றுவதற்கு தான் இது பெருமுயற்சி எடுக்குது. இப்ப எந்த நாட்டோடும் சண்டை போட போறது இல்ல, இதுக்கு ஆயுதத்தை கொட்டி கொடுக்குது. இப்ப இதுல எந்த நாட்டுல போய் நம்ம அணுகினாலும், ஆஸ்திரேலியாவோ பிரான்ஸோ ஜெர்மனியோ எந்த நாட்டிலேயாவது போய் நாங்க எங்களுக்கான அநீதி இப்படி விளக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு நீதியை பெற்றுத்தாங்கன்னா வாட் அபவுட் இந்தியா சேஸ்? இந்தியா என்ன சொல்லுது? ஏன்னா இந்தியாவோட தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய வல்லாதிக்கமா இருக்கு. அதனுடைய அசைவத்தை அது கவனிக்குது. அப்ப அது இலங்கைக்கு ஆதரவா இருக்குது. அதனால எல்லா நாடுகளும் ஆதரவா இருக்குது. இந்தியா முடிவெடுக்கணும். அந்த தனித்தமிழ் ஈழம் என்பது ஒண்ணு பிறந்தால் சிங்களம் சீனாவுக்கு ஆதரவா இருக்கிறான், பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள அங்க தூதரகத்திலிருந்து இங்க வந்துட முடியுது. இப்ப தொடர்பு நிலையத்துல கொண்டு வச்சுன்னா அங்கிருந்தா வந்தவன் இருக்குது. சீனா இங்க அச்சுறுத்தலா நின்றுகிட்டு இருக்கு, முழுக்க ஆக்கிரமிச்சு நிக்குது. அப்ப அந்த இடத்துல தமிழீழம் இருந்திருந்ததுன்னா தந்தையின் மகனை விரலை பிடித்துக் கொண்டு நடந்து போற ஒரு செல்ல பிள்ளை போல அது இருக்கும். 9 கோடி தாய் தமிழ் உறவுகளை இந்த நிலத்துல தன் உறவுகளை வச்சிருக்கிற ஒரு இனம் அது. அதுதான் நமக்கு சரியா இருக்கும்னு முடிவெடுத்து இது ஈழ விடுதலை ஆதரிச்சதுன்னா உலக நாடுகள் ஒரு நொடியில் ஆதரிக்கும். இது இல்ல அப்படிங்கும்போது உலக நாடுகள்லாம் தமிழர் என்கிற ஒரு இனமா இந்திய பெருநாட்டின் நட்பா என்று பார்க்கும்போது இந்திய பெருநாட்டின் நட்பு தான் என்று உலக நாடுகள் முடிவெடுக்குது. அதுலதான் எங்களுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு. இலங்கைக்கு எதிராக இந்தியா எதுவும் செய்யறது இல்ல, புதிதாக வந்த அரசும் எதுவுமே செய்யல. அப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம குரல் கொடுக்கக்கூடிய எவ்வளவு அழுத்தம் இந்தியா கொடுத்துட முடியும்? முதல்ல நம்ம இந்தியாவை கன்வின்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்தியா உலக நாடுகள் கன்வின்ஸ் பண்ணோம். அப்படி ஆகக்கூடிய விஷயமா இருக்குதா? நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி நீங்க பேசலாமா? இப்படி நீங்க இப்படி ஒரு கேள்வி வைக்கலாமா? அது புரியுறதுக்காக கேட்கிறேன். அதாவது 3 இடம் நீங்க வென்றுட்டீங்க, 283 இடம் நீங்க வென்றுட்டீங்க. 200 இடத்துல சுருண்டு இந்த 37 இடம் இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா உங்க நிலைப்பாடு இப்படித்தான் இருக்குமா? இப்படித்தான் இருக்குமான்னு பேசுங்க. 150 இடத்துல சுருண்டிட்டீங்க, அல்லது 200 இடத்துல நீங்க முடிஞ்சிட்டீங்க. இந்த 37 இடம் என்கிட்ட இருக்கு. அப்ப நான் இல்லாம நீங்க ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலை வரும்போது இதேதான் பேசிட்டு இருப்பீங்களா? அன்னைக்கு மாற்றம் வரும்ல, வர வைக்க முடியும்ல. அப்படித்தானே தம்பி செய்ய முடியும்? தொடர்ச்சியா பேச்சுதான் செய்ய முடியும். இதே நிலைப்பாட்டுல இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீங்க இருந்துட முடியும்? உங்களுடைய பாதுகாப்புக்கு நம்முடைய கையில இருந்த ஒரு எம்பி தொகுதியை கூட நம்ம காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கோ கொடுக்கலையே. நம்ம முழுக்க 39 தொகுதியில 37 திராவிட கட்சிக்கு தானே கிடைச்சது. அது இன்னைக்கு திராவிட கட்சிக்கு கிடைச்சதுன்னா பாரதிய ஜனதா கொடுத்தா என்ன இருப்போது? அதுல தத்துவ மாற்றம் வராதுல்ல. தத்துவ மாற்றம் அதுல வரலையே. காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வெளியுறவு கொள்கையில ஒரு மாற்றம் இல்லையே, ஒரே கொள்கை தானே. நீங்க அம்மையார் ஜெயலலிதா 37 இடம். நாளைக்கு இந்த மண்ணையும் இந்த மக்களை நேசிக்கிற, அந்த நிலத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு நேசிக்கிற, அதே லட்சிய வெறியா கொண்டிருக்கிற ஒருத்தன் 37 இடம் சிக்குச்சுன்னா அன்னைக்கு நீங்க இதே மாதிரி 283 இடம் வென்று வருவீங்கன்னு என்ன நிச்சயம்? அன்னைக்கு நீங்க 200 இடத்துல சுருண்டு இருந்தா அப்புறம் நிலைப்பாடை நீங்க மாத்தனாகணும். எல்லா நேரமும் நீங்க 283 இடம் வென்று வர போறீங்களா என்ன தனித்த பெரும்பான்மையோடு? அதான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இப்ப நீங்க 283 இடம், எனக்கு 37 இடம் அது இருக்குது. ஆனால் இதே நீங்க நினைச்சு பாருங்க, அது 200 இடத்துல சுருண்டு இந்த 37 இடம் இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும். இருந்தா இவ்வளவு பிடிவாதம் செய்ய முடியாது, அது மாறும். அப்ப அந்த மாற்றத்தை நோக்கித்தான் நாங்க போறோம். நன்றி திரு சீமான், உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய நேரத்தை எங்களுடைய இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொண்டது நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.